அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி கருவேப்பிள்ளை தொக்கு செய்ய போகிறேன். ரொம்ப இதில் நிறைய 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 நன்மைகள் கொட்டி கிடக்கு. இதோட செய்முறையை பார்த்துருவோம். இதுக்கு லெமன் சைஸுக்கு ஒரு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கப்பு அளவுக்கு நல்லா கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை உருவி அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஈரப்பதெல்லாம் கொஞ்சம் போகணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு பொடி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் கடுகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க, மல்லி 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குன்னு. நல்லா கருக விட்டுறாதீங்க, வெந்தயம் கருகிடும். அதனால் கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் அதை பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஒரு தட்டில் மாற்றிடுங்க. அதன் பிறகு நம்ம கருவேப்பிள்ளை 1 கப்பு எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வதக்கி எடுக்குன்னு. நல்லா மொறுமொறுப்பாக அதை வதக்கணும். அந்த கருவேப்பிள்ளை தொக்கு அருமையாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது சூப்பரான கருவேப்பிள்ளை. ரொம்ப ரொம்ப நன்மைகள் நிறைய கொட்டி இருக்குது. இதில் கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு, அப்புறம் சருமத்துக்கு, செரிமானத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நல்லா வதக்கிக்கின்னு நல்லா மொறுவலாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கின்னு. தினமும் நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னா, வைட்டமின்கள் மற்றும் தாதுகள் நிறைந்து இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை இது தடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை குழம்பாவோ, கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை ஜூஸு, இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு, இது மாதிரி எண்ணற்ற கருவேப்பிலை நிறைய ரெசிபிகள் செய்யலாம். கருவேப்பிலை சாதம் கூட செய்யலாம். அது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பசங்களுக்கு கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்லது, பெரியவர்களுக்கும் நமக்கும் நல்லது. இதை நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கு தாளிப்பு நல்லெண்ணெய் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கணும். மொத்தம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெயில் தான் தொக்கு செய்யணும். அப்போ தான் ருசி சூப்பராக இருக்கும். இதில் உளுத்தம்பருப்பும் கடுகும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா கசப்பு கொடுக்கும். அதனால் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. வெந்தயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த தொக்குக்கு, ஊறுகாய்க்கெலாம் நம்ம வெந்தயம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். காய்ந்த மிளகாய் 2 கொடுக்கணும். கொடுத்து தாளிப்பு கொடுத்துட்டு அடுத்தது பூண்டு 10 எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பூண்டுனாலும் சேர்த்துக்கலாம், ஒரு 15-20 கூட சேர்த்துக்கலாம். நான் 10 பெரிய பூண்டாக இருக்கிறதுனால 10 சேர்த்து கட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சமாக தான் என்கிட்ட பூண்டு இருந்ததுனால, பெரிய பூண்டாக இருக்கிறதுனால அதில் ஒரு பூண்டு உரிச்சிட்டு அதில் 2ஆக நான் கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இது பொன்னிறமாக இந்த பூண்டு வதங்கி வருன்னு. பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே நம்ம பிறகு தான் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்கணும். இதில் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோன்னா சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெங்காயம் சேர்க்க வேண்டாம். ஆனால் வெங்காயம் சேர்க்கும் போது சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்குனா அதில் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அது வரணும். ரொம்ப கருக விட்டுறாதுங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி அந்த பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ கருவேப்பிள்ளையை அரைச்சிட்டு வந்துடும். பொடியாக நம்ம அரைச்சிடணும். இந்த ஸ்டேஜுக்கு அந்த பொன்னிறமாக அந்த வெங்காயமும் அந்த பூண்டும் பொன்னிறமாக வரணும். அப்போ அந்த பொடி கருவேப்பிலை பொடியை அரைச்சிட்டு அந்த பொடியை சேர்க்க போகிறோம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதன் பிறகு புளி கரைச்சலையும் 1/2 கப்பு அளவுக்கு புளி கரைச்சலை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் கரெக்டான 1 கப்பு கருவேப்பிலைக்கு 1/2 கப்பு அந்த புளி தண்ணி. நீங்கள் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் புளி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சலை இதில் சேர்த்துப்போம். பிறகு கருவேப்பிலை அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு, நான் 1 கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். 1/2 கப்பு அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் புளி கரைச்சலை, தண்ணி கிடையாது, அது புளி கரைச்சலை அதில் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றுறேன் பாருங்கள். இதுக்கு காரத்துக்கு நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு மிளகாய்த்தூள், இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி, வெந்தயம், கடுகு, அந்த பொடி பண்ணதை நம்ம இதோட சேர்த்துக்கணும். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும்.
மிளகாய்த்தூள் என்னிடம் உள்ள மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் தான், காய்ந்த மிளகாய்த்தூள். அது வந்து காரம் இருக்காது, அதனால் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் காரத்தன்மையாக இருக்குன்னா ஒரே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கப்பு எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 டீஸ்பூன் வந்து காரம் கிடையாதுங்கிறதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இது வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண. நல்லா இது வந்து அல்வா பதத்துக்கு நம்ம கிண்டுன, இது கிண்டுறதுல தான் இருக்குது. ஆனால் அல்வா மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்க வேணாம். நம்ம வந்து மூடிட்டாவே நம்ம வந்து நல்லா கொதி வந்துடும். பிறகு வந்து கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டால் நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. எனக்கு 1/4 கப்பு போதுமானதாக இருந்தது. எல்லாமே வந்து கடைசியாக நம்ம வந்து சர்க்கரை வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 4 டீஸ்பூன் இல்லைன்னா 5 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துங்க. ரொம்ப இனிப்பாக வேணாம், அதனால் வந்து 4 டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இப்போ 4 டீஸ்பூன் ஒரு கப்பில் எடுத்து நான் இதில் போட்டுக்கிட்டேன். 4 டீஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த தொக்கு. நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இடையில கிளறி விட்டுட்டு அடுப்பையும் வந்து நம்ம வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கிளறி விட்டாக்கா அது வந்து சூப்பராக வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணணும். இது வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி தொக்கு வகை பொடி வகையெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ளும்போது ஜூஸு இது மாதிரிலாம் எடுத்துக்கும் போது ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வெறும் வயிற்றில் ஒரு 4 எடுத்து வாயில் மெண்டு சாப்பிட்டுட்டு வெதுப்பான நீரை குடித்தா ரொம்ப நல்லது. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுமையாக எனது வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அருமையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிடுவாங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.